உங்கள் ஃபேமிலியில் நல்லா இருக்காங்களா? புத்தாண்டு எப்படி சிறப்பாக போச்சா? சூப்பர் சூப்பர் ப்ரோ. உங்களை மாதிரி ஒரு ஃபேன் இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க ப்ரோ. சூப்பர் தரிசனம் ப்ரோ. லட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம், அருமையாக இருந்தது. நாங்கள் 300 தரிசனத்தில் போனதுனால ஒரு 2 ஹவரில் பார்த்துட்டு வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களா? லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க, லைட்டு போட்டிருக்காங்க, பிளாட்ஃபார்ம் நம்பர், எக்ஸ்பிரஸ் வந்து கோச் நம்பர்லாம் டிஸ்பிளே போட்டிருக்காங்க. ஷெட்டு தான் கம்மியாக இருக்குது. இன்னும் பெஞ்சஸ் எல்லாம் போடணும். பாதி இடத்துல போட்டிருக்காங்க, பாதி இடத்துல போடல. எப்படி ஜெகஜோதியாக களைக்கட்டு இருக்கு பாருங்களா? லைட்டாக இதுதான் மாம்பழம் ஸ்டேஷன். மாம்பழம் ஸ்டேஷனோட எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் நிற்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் 3, 4, 1, 2 பிளாட்ஃபார்ம் ரெனோவேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து அரக்கோணம் ஃபெஸ்டிவல், அதுக்காக கூட்டம் நிற்கிது. இதுதான் டி நகர் பஸ் ஸ்டாண்ட் போகக்கூடிய ஸ்கை வாக். நிறைய தடவை சொல்லியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. அழகாக இருக்கா, லைட்லாம் போட்டு. இது மாதிரி ஸ்கை வாக் தான் கிளாம்பாக்கத்துலேயும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சுரேஷ்குமார் ப்ரோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங் ப்ரோ. அட்வான்ஸ் குட் நைட். எப்படி இருக்கீங்க? புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டுலாம் எப்படி போச்சு? செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சு? என்ன வரப்போகுதுன்னு தெரியல. செம்மையாக கட்டிகிட்டு இருக்காங்க. செம்ம காத்தடிக்குது, குளிருது, நல்லா பனி பெய்யுது. உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது? பாருங்க, வசந்த் டிவி. ஃப்ரீயாக தான் இருக்குது, கூட்டம்ல. லட்சுமி மேடம், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க?